வணக்கம். இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். தீவிர பாதுகாப்பில் இலங்கை நாடாளுமன்றம் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று. அரசாங்கம் போதைப்பொருள் கடத்தக்காரர்களுக்கு உதவப் போவதில்லை பிரதி அமைச்சர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்பு. பண்டிகை காலங்களில் சுற்றுலா செல்ல உள்ளோருக்கு அதிஉச்ச எச்சரிக்கை. நடப்பாண்டில் பறிபோன பல உயிர்கள். இன்று முதல் பாடசாலைக்கு விடுமுறை. ஸ்ரீ தலதா மாளிகைக்கு புதிய தியவடனை நிலைமை ஒன்று தெரிவு. இஸ்ரேலில் இலங்கையர்கள் மீது ரசாயன நீர் தாக்குதல். தூதரகம் விடுத்துள்ள அவசர அறிவுறுத்தல். அமெரிக்கா அதிரடி அறிவிப்பு. ஏவுகணை சோதனையில் அபார வெற்றி. தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கையின் 80வது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார திசாநாயக்க இன்று பிற்பகல் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து விசேட உரை ஆற்ற உள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் அனைத்து சூழவுள்ள பகுதிகளிலும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆடை மற்றும் அறைகள் உட்பட நாடாளுமன்ற வளாகம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகள் நேற்றைய தினம் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. ராணுவத்தாலும் போலீஸ் சிறப்பு அதிரடி படையினராலும் கடுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற கட்சியகம் இன்று சிறப்பு விருந்தினர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கும் நிகழ்வை காண உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு விருந்தினர்கள் பலர் இன்று நாடாளுமன்றத்துக்கு வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டமாக அமைகின்றது. நாளை முதல் எதிர்வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. நவம்பர் 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 2வது மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பு நடத்தப்படும். இதன் பின்னர் நவம்பர் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை 17 நாட்கள் குழுநிலை விவாதத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் டிசம்பர் 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 3ஆம் மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறைகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர சனிக்கிழமை உட்பட ஏனைய அனைத்து நாட்களிலும் வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறும். 2026 நிதியாண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் குறித்து அரசு மற்றும் தனியார் துறையினர் உட்பட ஆசிரியர்கள், வைத்தியர்கள், விவசாயிகள், கடற்தொழிலாளர்கள் மற்றும் கைத்தொழிலாளர்களையும் விசேட அவதானம் செலுத்தியுள்ளனர். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நிதி அமைச்சுக்கு 634 பில்லியன் ரூபாய், பாதுகாப்பு அமைச்சுக்கு 455 பில்லியன் ரூபாய், சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சுக்கு 554 பில்லியன் ரூபாய், கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்துறை கல்வி அமைச்சுக்கு 301 பில்லியன் ரூபாய், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர்களுக்கு 618 பில்லியன் ரூபாய், அரச நிர்வாகம் மற்றும் பொது நிர்வாக அமைச்சுக்கு 569 பில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டத்தில் மக்கள் பாரிய அளவு நிவாரணங்கள் வழங்கப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் கொள்வனவுக்கு கொடுப்பனவு தொகை வழங்குதல், அஸ்வசும கொடுப்பனவு தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் இதன் மூலம் மக்களுக்கான நலன் திட்டங்களை மேலும் அதிகரிக்க முடியும் என பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு உதவப் போவதில்லை என பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்பொழுது போதைப்பொருள் மிக பெரிய சமூக பிரச்சினையாக மாறியுள்ளதாகவும் இதற்கு முக்கிய காரணம் சில அரசியல் தலைவர்கள் அதற்கு பங்களிப்பு செய்வதாகவும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தமது அரசாங்கம் எந்தவிதத்திலும் போதைப்பொருள் கடத்தக்காரர்களுக்கு உதவிகளை வழங்காது என வலியுறுத்தியுள்ளார். மேலும் தற்பொழுது நாட்டில் சட்ட ஒழுங்கு நிலை உறுதியாக நிலவுகின்றது எனவும் தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழு உறுப்பினர்கள் மற்றும் போதைப்பொருள் கும்பல்களுக்கு எவ்வித அரசியல் ஆதரவும் வழங்கப்படவில்லை என பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார். மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
இந்த பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் புறப்பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடுவதுடன் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. நாடளாவிய ரீதியில் இவ்வருடம் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் 2210 வீதி விபத்துகளில் சிக்கி 2343 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடகப் பிரிவு நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் பொது வெளிகளில் சுற்றுலாவுக்காக செல்வோர் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். பாடசாலை விடுமுறை என்பதாலும் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காகவும் பெருமளவானோர் வெளி மாவட்டங்களுக்கு செல்கின்றனர். அவ்வாறு குடும்பங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்வோர் வாகனங்களின் தன்மை, வாகனத்தின் இயந்திரம் தொடர்பிலும் அவதானம் செலுத்துவது அவசியம். அந்த வகையில் இவ்வருடம் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமாக 2210 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. அவ்வாறான வீதி விபத்துகளில் சிக்கி 2343 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்தோடு படுகாயம் ஏற்படக்கூடிய வகையில் 4360 விபத்துகளும் பதிவாகியுள்ளன. எதிர்வரும் பண்டிகை காலங்களில் விசேட போக்குவரத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. கவனயீனமாகவும் மதுபோதையினுடன் வாகனம் செலுத்துவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை முழுவதும் சுமார் 260 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். பல குடும்பங்களுக்கு இந்த உயிரிழப்புகள் பெரும் சோகத்தை அளித்தாலும் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட தலையீடுகள் மற்றும் மீட்பு முயற்சிகள் காரணமாக அதே காலகட்டத்தில் 195 உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. காப்பாற்றப்பட்டவர்களில் 135 பேர் இலங்கையர்கள் என்றும் 60 பேர் வெளிநாட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நேற்றைய தினம் சிலாபம் தெதுரு ஓயாவில் நீராடிக் கொண்டிருந்த போது கிரிவத்கொட மாகொலையைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் பாடசாலை விடுமுறைகள் மற்றும் பண்டிகை காலங்களில் நீர்நிலைகளில் அருகில் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அதிஉச்ச எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அவர் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளில் 2025ஆம் ஆண்டிற்கான 3ஆம் தவணையின் முதல் கட்டம் இன்றுடன் முடிவடைகிறது. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பமாக உள்ள உயர்தர பரீட்சையை முன்னிட்டு 7ஆம் தேதியுடன் நாடளாவிய ரீதியில் சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகள் 2ஆம் கட்டம் 2025 12 8ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகும். முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் 2025 11 24ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகும். இதேவேளை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் பாடசாலை நேரம் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்படும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கான புதிய தியவண்டன நிலைமையை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெறவுள்ளது. அது தொடர்பான கூட்டம் பௌத்த அலுவல்கள் ஆணையாளர் நாயகத்தின் மேற்பார்வையின் கீழ் கண்டி பௌத்த பலமண்டல மண்டபத்தில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ளது. இந்த முறை இந்த பதவிக்காக 7 பேர் போட்டியிட உள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தற்போதைய பதில் தியவடனே நிலைமையான பிரதீப் நிலங்கதேல கதிர்காம மகா தேவாலயத்தின் மற்றும் பஸ்கம ஸ்ரீநாத தேவாலயத்தின் பிரதான அறங்காவலரான தமித பண்டார உடுராவண நாத தேவாலயத்தின் மற்றும் எம்பக்க ஸ்ரீ கதிர்காம தேவாலயத்தின் பிரதான அறங்காவலரான AWS பண்டாரநாயக்க ஆகியோரும் போட்டியிட உள்ளனர். அது மட்டுமன்றி பேராதனை பல்கலைக்கழகத்தின் வணிக நிதித்துறை மற்றும் முகாமைத்துவ பீட பேராசிரியரான திலக் சுபசிங்க, அதே பல்கலைக்கழகத்தின் அறிவியல் பட்டதாரியான ஹாமினி ஹலுகேண்டிவல பதுளை சேனரத்ன ராஜமகாவிகாரி மற்றும் சதரமகா தேவாலயத்தின் பிரதான அறங்காவலருமான வர்த்தகருமான ரோஷான் பிரியதர்ஷன, ஓய்வு பெற்ற ராணுவ கோனல் தந்த மடுகெல்ல ஆகியோரும் இதற்காக போட்டியிட உள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பௌத்த அலுவல்கள் திணைக்களத்தின்படி மகாசங்க உறுப்பினர்கள் உட்பட 263 பேர் இம்முறை தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். விகாரி மற்றும் தேவாலயங்கள் கட்டளை சட்டத்துக்கு அமைய ஒரு
தியவடன நிலைமை பதவிக்காலம் 10 ஆண்டுகள் ஆகும். அதன்படி இன்று நியமிக்கப்பட உள்ள தியவடன நிலைமைக்கு 2035 ஆண்டு வரை சேவை செய்ய முடியும். கேண்டி ராஜ்யம் பிரித்தானிய ஆட்சியின் கீழ் வந்ததிலிருந்து ஸ்ரீ தலதா மாளிகையில் தியவடன நிலைமையாக 19 பேர் பணியாற்றியுள்ளனர். தியவடனே நிலைமையை தெரிவு செய்வதற்கு குறித்த மத்திய மாகாண பௌத்த அலுவல்கள் பிரதி ஆணையாளர் அனுருத்த பண்டார தெளிவுபடுத்தியதாவது, கூட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பு மனுக்கள் கிடைத்திருந்தால் அவர்களுக்கு இடையே பொருத்தமான ஒருவரை தெரிவு செய்வதற்காக வாக்கெடுப்பு நடத்தப்படும். சட்டத்தின்படி 18 வயதுக்கு மேற்பட்ட 70 வயதுக்கு குறைவான சிங்கள பௌத்த ஆணாக அவர் இருக்க வேண்டும். மேலும் அவர் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலில் பணியாற்றும் இலங்கை பணியாளர்கள் மீது ரசாயனம் கலந்த நீரை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இலங்கை பணியாளர்கள் 3 இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்கானதாக இலங்கை தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அண்மைய நாட்களில் சமூக ஊடகங்களில் பரவி வந்த காணொளிகளும் தகவல்களும் குறித்து தூதரகம் கவனம் செலுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தனியாக செல்லும் வெளிநாட்டு பணியாளர்களை இலக்கு வைத்து சிறிய குழுக்களால் தாக்குதல் நடத்தப்படுவதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் தகவல் வெளியிட்டுள்ளது. இத்தகைய தகவலுக்கு இலக்காகியுள்ளதாக 3 இலங்கையர்கள் தங்கள் அனுபவங்களை தூதரத்துக்கு தெரிவித்தும் இருக்கின்றார்கள். இந்த சம்பவங்களுக்கு பின்னர் இலங்கை தூதரகம் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகத்திற்கு மக்கள் தொகை மற்றும் குடியேற்ற ஆணையத்துக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அனைத்து வெளிநாட்டு பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவசர நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை தூதரகம் கோரியுள்ளது. இதேவேளை முதல் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையதாக 13 முதல் 19 வயதுக்கு உட்பட்ட 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த இளைஞர்கள் தற்பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மற்றும் பிற சான்றுகள் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் உள்ள இலங்கை பணியாளர்கள் அவதானத்துடன் இருக்குமாறு வலியுறுத்தலும் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தாய்நாட்டுக்கு பணம் அனுப்பச் செல்லும் சந்தர்ப்பங்களில் தனியாக செல்வதை தவிர்க்குமாறும் தங்கள் கைபேசிகள் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாப்பு வைத்திருக்குமாறும் தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அவசர நிலைகளில் 100 நோயாளர் காவு வண்டி 101 எண்களையும் இலங்கை தூதரகத்தின் 24 மணி நேர அவசர எண் 9418447305 என்பதையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஏவுகணை சோதனையை அமெரிக்கா வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தன்னிடமுள்ள அணு ஆயுதங்களை சோதனை செய்ய வேண்டிய அவசியம் என போர்த்துறைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருந்தார். உலக நாடுகள் பலவும் தன்னிடமுள்ள அணு ஆயுதங்களை சோதனை செய்து வரும் நிலையில் அமெரிக்கா மட்டும் அமைதியாக இருக்க முடியாது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தன்னிடமுள்ள ஆயுதங்களை அமெரிக்கா சோதனை செய்ய வேண்டும் என போர்த்துறைக்கு அவர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அணு ஆயுதங்களுடன் கண்டம் விட்டு கண்டம் பாயும் மினிட் மேன் 3 ஏவுகணையை அமெரிக்கா விமானப்படை நேற்று வெற்றிகரமான சோதனை செய்துள்ளது. அணு ஆயுதமின்றி இந்த சோதனை நடந்துள்ளதாக அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை கலிபோர்னியாவில் உள்ள வாண்டன்பர்க் படைத்தளத்தில் இருந்து மார்ஷல் தீவு உள்ள இலக்கை நோக்கி ஏவப்பட்டுள்ளது. இது வழக்கமாக நடத்தப்படும் சோதனை எனவும் மற்றும் முன்பே திட்டமிடப்பட்டது எனவும் தெரிவித்த விமானப்படை டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவுக்கு மற்றும் சோதனைக்கு தொடர்பில்லை என தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிர பாதுகாப்பில் இலங்கை நாடாளுமன்றம் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று. அரசாங்கம் போதைப் பொருள் கடத்தக்காரர்களுக்கு உதவப் போவதில்லை பிரதி அமைச்சர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்பு. பண்டிகை காலங்களில் சுற்றுலா செல்ல உள்ளோருக்கு அதிஉச்ச எச்சரிக்கை. நடப்பாண்டில் பறிபோன பல உயிர்கள். இன்று முதல் பாடசாலைக்கு விடுமுறை. ஸ்ரீ தலதா மாளிகைக்கு புதிய தியவடனை நிலைமை இன்று தெரிவு. இஸ்ரேலில் இலங்கையர்கள் மீது ரசாயன நீர் தாக்குதல். தூதரகம் விடுத்துள்ள அவசர அறிவுறுத்தல். அமெரிக்கா அதிரடி அறிவிப்பு. ஏவுகணை சோதனையில் அபார வெற்றி. இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.